இதானே உங்களுக்கு சென்று மாறுது. அந்த படத்தை அந்த பாட்டுக்கு வேலை போட்டு கோயிலேன்னு போட்டாருன்னா ஒன்றா ஏன் வேற பாட்டு போடியா நம்ம போட்ட போட்டேன் இது போட்டேன்னு சொல்லி போட்டுங்க. நான் எழுதினேன் இல்லாத பூ உலகத்தில் யாருமே சொல்லாத செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்று காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. அது பெரிய கவிஞர் ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பம் உங்கள் பிள்ளையார் வாடா வாடா டைம் தூக்கி விட்டீங்க. இது வரைக்கும் ஏறக்குறைய 1500-2000 பாட்டு இருக்கு. 2000 பாட்டு இருக்கு. என்ன ஏதோ சில்லென்று ஏதோ அயன் பண்ணிட்டு இருக்கா உங்க சட்டை. அப்போ சிலிண்டர் ஸ்கூடா இருக்கிறது வந்து எனக்கு சிலிண்டர். எண்ணத்தில் ஏதோ சில்லென்று எங்கும் எங்கும் சொல்லென்று எண்ணத்தில் ஏதோ சில்லென்று சிறுவன் மடிய செய்யும் அது தெரிக்கும் துணை செய்யும் இரு கண்மணி பொங்கி நிகழ்த்தாளயம் தினமும் தொடரும் கதையும் நினைவும் நினைவாராது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேரும் சிறுவன் மடிய செய்யும் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் மதன் பதியும் பெரும் சுகமே உதயம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது நெஞ்சம் கதை பேசுது கலந்தாடுது கலந்தால் சுவை நெஞ்சம் உயிர் உன்வசம் உடல் என் வசம் பயிரானது நினைவு. இது 10 நிமிஷத்துல எழுதி கொடுத்தாங்க. அவருக்காக மாம்பூர் ஹோட்டலில் அவர்கிட்ட போட்டு உட்காந்துருக்கான். இந்த பாட்டு எழுதுவான் நீங்கள் வெளியே போட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு டேபிள் கால் வச்சுட்டு பாட்டு எழுதி பண்ணி கொடுத்தா. அப்போ அர்த்தம் பார்த்தானா உங்களுக்கு தெரியாது. பாட்டு பாட்டு நல்லா இருந்தது. ஆமாம் சூப்பர். அதுக்கப்புறம் வார்த்தையில் போய் நல்லா எழுதிருக்கடா நீ. லக்கிண்ணா நான் தான் லக்கி பர்சன். ரொம்ப லக்கி. எத்தனை பேர் நினைவே எனக்கோ சுருதி உள் கனவே எனக்கு கிருதி நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி தினம் தொடுப்பேன் அன்பே உனையே நினைத்திருப்பேன். கரையில் இப்படிலாம் பாட்டு எனக்கு அமைச்சது. நான் அந்த சைடில் இப்படி வளர்ந்தேன். எழுதியிருக்கேண்ணே எல்லாமே எழுதப்படும். சும்மா வெறுமனே வந்து போற்றி புகழ்றது இல்லையா. பாரதி நீங்கள் வந்து பட்ட படங்களா ஐயோ தாப்பா இருக்கு. இப்போ நினைச்சு பார்க்குறேன் என்ன போலித்தனமால எனக்கு வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் வாழ சொல்ல தேவையில்லை.